நேரத்திலே திருவாளர் அலெக்சிஸ்நாதன் வழியாக நாம் பெற்ற இறைவனுடைய விசுவாசத்திற்காக, இறைவனுடைய அன்பிற்காக நன்றி கூறுவோம். இறைவன் மனித பெருவிடத்திலே இவர் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து இவருக்கு வெற்றியை இடைப்பாற்றியை அருள் சாந்தியை விரைவாக தந்திட வேண்டும் என்று இந்த திருப்பணியில மன்றாடுவோம். இந்த திருப்பணியை இறைவனுக்கு உள்ள வழியாக நாம் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னார் மனவருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வாழ்த்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எவ்வளவு பல இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பாவிகளுக்கு இரக்கமும் பூம்புனிதர்களின் பேருமானவரே, உமடியார் அலெக்சிஸ்நாதனை அடக்கம் செய்யும் அன்பு கடமையை நிறைவேற்று இவருக்காக நாங்கள் இறைஞ்சி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவர் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு பேர்ந்து கொள்ள பெற்றவும் புனிதர்களின் மாட்சிமையில் பங்கு பெறவும் உயிர்ப்பினாலே ஒரு திருமணத்திற்கும் பேறு பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடல் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவுரைகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் கண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபொறி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது
அவர்கள் ஓடிடுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது எப்போதும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்று உரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்ததாக வேண்டும். சாவுக்குரிய உடல் சாகாமையை அணிந்ததாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது.
சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 5 இறை வாக்கியங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மனமகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவை இன்னதனை பாசமிகு அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, நம்ம மக்களே, இதோ நமது மத்தியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற வாசமிகு சகோதரர் தந்தை அலெக்சிஸ் நாதன் அவர்கள் ஒரு பழுத்த பழமாக ஒரு நல்ல தலைவராக, ஒரு நல்ல தந்தையாக, நல்ல கணவராக, இறைவனுடைய அன்பு மகனாக சிறப்பாக தான் கரம் பிடித்த மனைவியாருக்கு ஒரு கணவரை போல அல்லாமல் ஒரு தாயாக தந்தையாக இருந்து ஒத்தாக 3 மக்களை பெற்று படுத்த படமாக 88 வயதிலே தனக்கே உரித்தான, தனக்கே குறிக்கப்பட்டிருக்கின்ற, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விண்ணகத்துக்கு
சென்று கொண்டிருக்கின்றார். இந்த முன்னுரையிலே தம்பி பிரபாகரன் அமைச்சது போல அவர் ஒரு நீதிமான், நேர்மையாளர், யதார்த்தவாதி, அதைவிட இறைவனுடைய பக்திமான், அன்னை மரியாளின் அன்பு மகள். நீதிமான்கள் என்றுமே வாழ்க்கை நுழைந்தது கிடையாது. பொன்னை விடமிட்டு அதை புனிதப்படுத்துவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு சகோதரர் லட்சுநாதன் அவரை பல சூழ்நிலையிலே, சந்தர்ப்பங்களிலே அவரை புடமிட்டு எனக்கே உரித்தான மகனாக இருக்கிறாயா என்று பல சோதனை வேதனை வழியாக அவரை சீட்டினாலும், நான் நீதிமான், உமக்கே உரித்தானவன், உம்மைவிட்டு ஒரு நாளும் என்னால் அகல முடியாது என்று ஆணைத்தரமாக அவர் ஒரு விசுவாசியாக வாழ்ந்ததினால்தான் எல்லா மக்களாலும் ஒரு நல்ல மனிதராக போற்றப்பட்டு இதோ இறையடி சேர்ந்திருக்கின்றார். ஆண்டவருடைய அருளும் அன்பும் என்றும் நம்மை கைவிடாது என்ற முதல் வாசகத்துக்கேற்ப அவர் ஆண்டவருடைய அன்பால், ஆண்டவருடைய அரவணைப்பால் அவர் ஒரு சிறந்த மாமனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே தான் இரண்டாவது வாசகத்தில் சொல்வது போல, சாவி உன் பொருந்தேங்கி, சாவி உன் வெற்றியேங்கி என்ற கூத்துக்கு ஏற்ப அவர் சாவை வெற்றி கண்டார், கொடுக்கை நெருங்கிவிட்டார். ஏனெனில் தனக்கே உரித்தான தந்தையிடம் முழு மகிழ்ச்சியோடு நான் என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன், ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்துக்குரிய பரிசை பெற அவளோடு காத்திருக்கிறேன் என்று சின்ன சொல்வது போல இதோ ஓடி ஓடி உடைத்து உடைத்து மக்களையும் குடும்பத்தையும் காத்து பல நல்ல உள்ளங்களை நாம் தன்னுடைய பணியால் நற்செய்தி சொல்வர நீதிமானாக வாழ்ந்தார். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தன்னிடம் அண்டி வருவோருக்கெல்லாம் ஆறுதலாக இருந்ததால் தான் ஆண்டவர் நீ பேர் பெற்றவர் என்று ஒரே வார்த்தையிலே கூறியிருக்கிறார். இசைக்கியால் ஆரம்பத்தில் கூறுவது போல ஒரு நாள் வரும், ஆண்டவர் கரை இருக்கின்ற அத்தனை நபர்களையும் அவர் எழுப்பி அவரவர்களுடைய நிலையெல்லாம், அவருடைய இயல்புகளெல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு அவர்களுக்கு எல்லாவித உதவிகளை செய்து புதிதாக உருவாக்கி ஆன்மாவை அவர் அழைத்து, வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடம் இருக்கிறது என்று அந்த அழைப்பை ஏற்று, நான் பசியாயிருந்தேன், எனக்கு பசிக்க கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள், ஆடையிலிருந்தேன், என்னை உடுத்தினீர்கள், நான் நோயிற்றிருந்தேன், சந்திக்க வந்தீர்கள் என்றெல்லாம் பாராட்டி அன்பு மகனை வா என்று சொல்கிற பொழுது நான் எப்பொழுது இவற்றையெல்லாம் செய்தேன் என்று மறுத்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு நீதிமானாக, ஒரு மனிதனாக வாழ்ந்தாய். ஆகவே தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த சின்ன சிறார்களுக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் நீ செய்த பொழுது எனக்கே செய்தாய் என்று ஆசி வழங்குகிறார். அன்பும் அருளும் உங்களோடு என்றும் இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய நிலையிலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஒரு மதிப்பீடு தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், எந்த சூழ்நிலையில் பிறந்தார் என்று புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார். உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களாக வாழாததனால்தான் மனிதனாக பிறந்து
இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்ற அந்த கூற்றுக்கேற்ப இதோ அன்பு சகோதரர் அலெக்ஸ்நாதன் அவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்து பிறந்த அந்நாளிலே இவர் தன்னுடைய வாழ்க்கையை மறுபிறவியாக இந்த உலகத்தில் வாழ்வு அழிக்கப்படுவதில்லை, உலகத்திலே நிலையான ஒரு ஆயத்தமாய் இருக்கிற என்று நாம் பாடுவது போல நாம் அவரை பாடி அவர் இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு அவர் ஒரு சிறந்த உயர்ந்த உன்னத நிலையிலே இறைவனுடைய கோட்பாடுகளுக்கும் அவருடைய வழிமுறைகளுக்கும் ஏற்ற நடந்ததினால்தான் இன்று எல்லாராலும் போற்றப்படுகின்றார். ஆகவே அவர் இழைத்து வைக்கின்ற அவருடைய குழந்தைகளுக்கும் பேரக்குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் இறைக்கின்ற தந்தை பெயரால் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நிச்சயம் இவருக்கு நிரந்தரமான உண்மையான அந்த வினைகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அன்பு சாதனை நாம் சென்று வாருங்கள். இருவோடு இணைந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளையும் பேரப்படி நினைவுறர்கள் என்று சொல்லி அவருக்காக வெளி கொடுப்போம். இறைவன் அவருக்கு நெற்றிகளை மாற்றி கொடுப்பாராக. மண்டலத்திற்காக எழுந்திருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தம் திருமகனாகிய கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்த எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையை இறந்த மன்றாடி வாழ்வோரும் இறந்தோரும் மீட்படைய நம்பிக்கையுடன் மன்றாடிவோம். திருமுழுக்கினால் முடிவில்லா வாழ்விற்கு உரிமை பெற்று எழுந்த அலெக்சிஸ் நாதன் புனிதர்களோடு என்றென்றும் தோழமை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். முடிவில்லா வாழ்வை பெறும் உணவாக்கிய கிறிஸ்துவின் திருவிடலை கொண்ட இவரை இறுதி நாளில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறந்த உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற பலனை அருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உயிர் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்தோர் அனைவரையும் உமது திருமக ஒளியினுள் ஏற்றருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறந்து போன இவருக்காக மனமருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீர் ஆதரவாய் இருந்து கனிவுடன் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையும் பக்தியும் உடையவர்களாய் இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் மகிமைக்கும் ஒரு அரசில் ஒரு நாள் வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மன்னிப்பளிப்பவரும் மனுக்குல மீட்பை விரும்புகிறவருமான இறைவா, இறந்த உம் அடியார்களின் அன்மாக்களுக்கு முடிவில்லாத பேரின்ப வாழ்வில் பங்கருளும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
மீட்புக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடையார் அலெக்சிஸ் நாதனின் அடக்க நாளில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்புறவு அருட்சாதனமாகிய இந்த திருப்பலியில் கண்ணோக்கியருட உண்மை தயவாய் வேண்டுகின்றோம். அதனால் இவர் மேல் படித்திருந்த பாவ கரைகளை உமது பரிதிறக்கத்தினால் கொடையாக கழுவி இவரை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருமணமானார். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றியும் மறையும் வரை முதுமையருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையிலாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உங்கள் அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபட்டதாக. அவர் படைத்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை வருந்தியரின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகிறீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உன் திருமகன் மீட்பளிக்கும் காடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளபடியே நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முதல் அவையில் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உடன் கனிய திருவுருவானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனை திருவுடல் திருநிறுத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலில் புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, புனித திருத்துவதர்கள், மாட்சிக்கும் மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரை இவரை உம்மோடு ஒப்புரவாக்கும்படி உலகெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக வழியாராக எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். தந்தையே, நீ உலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்ட திருவார அலெக்சிஸ்நாதன் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இலக்கில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் ஒரு மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும்
எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீ இருப்பது போலவே நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்திருக்கிறோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடலையால் கற்பிக்கப்பட்டும் இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து எப்பொழுது விடுதலை பெற்று அதற்கு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்டராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்கியேன். எங்கள் பாவங்களை மாறாமல் ஒரு திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றனர். வாழ்ந்து வருகிற நமக்கு பாவ மன்னிப்பையும் இறந்தவர்களுக்கு வெற்றியை இறைப்பாற்றியையும் வழங்குகின்ற இறைவன் இயேசு கிறிஸ்து இவரே. இவரது அன்பிற்கு விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேரு பெற்றோர்.
தீர்ப்படுத்துவதற்கு இணக்கம் காட்டுவதால் சுவாமி ஒரு குறிப்பிடுவாதி பாவங்கள் ஒப்பிப்பதாக தந்திடம் நண்பர்கள் நல்லாய் இவரை அழைத்துச் செல்வாராக. முடிவில்லாம் மனதை பரிவாரத்தில் முடிவற்ற தோல்வி பெற்று வைக்குவாராக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக நின்மொழி அவர் மேல் ஒளிந்திடுக புவி நிதம் அவர் நினைவில் நிலைத்திடுக நின்மொழி அவர் மேல் ஒளிந்திடுக புவி நிதம் அவர் நினைவில் நிலைத்திடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்திருந்தது சொல்வது லட்சுநாதன் அவர்கள் ஈசாக் யாக்கோபு எண்ணத்தை வாழ வேண்டும் என்றும் அவர் இறைவனால் அன்பு செய்யப்பட்டது போல உணர்ந்த அன்பிலே அவர் இவரோடு இணைந்து செயல்பட ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த கர்த்தர் கற்பித்து சொல்லுவோம். ஆட்சி வருக போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் தலைவரோடு இவர்களின் அமைச்சுவார் உறுதியான நம்பிக்கையுடன் இறங்கி வருகிற தன்னுடைய கைகளில் சொல்வது அலெக்சாண்டர் படைக்கிறோம். அது நன்மைத்தனமும் கிறிஸ்துக்குள் புனிதரோடுக்கும் அடியாக இவர்களுள்ள கூட்டுறவும் எங்களுடைய தெளிவாய் விடக்கூடியாக உலவாழ் இவர் மீது பல நன்மைகளை படித்தோடி இவற்றுக்கெல்லாம் நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே மன்றாட்டுக்கு தயவாய் சாய்த்து மடியாருக்கு பேரு வீட்டின் கதலை திறந்துள்ளது. இளைஞருக்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் சகோதரர் அலெக்சாண்டருடைய நாளோடு சேர்ந்திருக்கு மட்டும் நம்பிக்கை சென்றவர்களை தேற்றுக்கொள்ள செய்தலும் விளாண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். என்னுடைய திரை பார்வைகள் கிடைத்தல்லும் ஆண்டவரே திரை பார்வைகள் கிடைத்தல்லும் ஆண்டவரே கிடைத்தல்லும் ஆண்டவரே அனைத்தவரும் சிறு சிறுசுமாக திரை பார்க்கடமென தந்தை மகன் தூய் ஆகிய பேரானே.
பரலோக ஒளியில் விண்ணகத்தில் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே கொண்டாடுகிறோம். வாழ்விலும் தம்மிடம் அழைத்துக் கொள்ள இல்லாமல் இறைவன் திருவிழம் கொண்டதால் அவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவர் உடல் நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தவரிடமிருந்து தலைப்பேராக உயர்ந்திருந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிமைக்குரிய தம்முடைய சாயலாக மாற்றுவார். அதனால் நம் சகோதரர் அலெக்சிஸ் நாதனை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இவரை ஆண்டவர் தம் அமைதியில் ஏற்றுக் கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளையும் இருக்கும் போது என்ற நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றும் சாக மாட்டார் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு சகோதரர் அலெக்சிஸ் நாதனுக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துணைக்கு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோர் உயிர் பெற்ற செய்தீரே, எங்கள் அன்பு சகோதரர் அலெக்சிஸ் நாதனுக்கு முடிவில்லா வாழ்வழிக்கு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் சகோதரர் அலெக்சிஸ் நாதனை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டு காத்தீரே, இவரை விண்ணகம் சேர்த்தருள உம்மை மன்றாடுகிறோம். நமது குடும்பத்திற்கு இறைவன் தன்னுடைய அன்பின் கொடையாக கொடுத்த திருவாளர் அலெக்சிஸ் நாதனுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இதை குற்றம் முறைகளை மன்னித்து இறைவன் அவருக்கு நித்திய இடைப்பாற்றியை அருள் சாந்தியை தந்திட வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவரின் நித்திய இடைப்பாற்றியவருக்கு அளித்தருளும்.
இங்கிட்டு வந்துருங்க எல்லாம். ஸ்லாப் பார்த்துச்சுன்னா பொறுமையாக வைங்க. ஸ்லாப் இல்லை தான் அதான் சொல்கிறேன். 16 ரெடி பண்ணலாம். பின்னாடி மாலை இருக்கா? மோடு